அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்ஏ கவுன்சிலிங் 2024 ரொம்ப ஒரு மோசமான ஒரு செய்தி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு அதிர்ச்சி தகவல்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அப்போ தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி டிஎன்ஏ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 6ஆம் தேதி உங்களுக்கு ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ இன்னைக்கு இந்த 11ஆம் தேதிக்கு 6 மணி வரைக்கும் நிலவரம் நமக்கு வந்து வெளியே வந்துருக்குது. அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 6 மணி நிலவரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 94,000 அப்ளிகேஷன் கிட்ட உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணது பார்த்தீங்கன்னா 51,000. அதில் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா 24,843. இதில் என்ன ஒரு வியப்படைகிற ஒரு விஷயம்னா 9ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டே உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபில் ஆயிருக்குது. அவங்களாம் ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை அவங்க ஆன்லைன் ரிசல்ட்டை வச்சு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு தெரியல. பட் இப்போ நம்ம இதை ப்ரீவியஸ் இயர் அதாவது 2023 நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 2023 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 79,955 தான் உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 94,000 இருக்குது. அதுக்கு முன்னாடி 84,000 இருந்துச்சு, 60,000. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணது 13,000 சில்லற தான். வேற நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 24,000. ஸோ ரொம்ப பெரிய லீடிங் இல்லைனாலும் ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க லீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக சர்டிஃபிகேட் அப்லோட் இதுதான் பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து முக்கியம். ஏன்னா இதில் சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்கவங்களால மட்டும்தான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோன்னா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஈவன் இது போன வாட்டியை விட உங்களுக்கு அதிகமாக வந்தாலும் கூட நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ண வேண்டியது ஒரு ப்ராப்பரான ஒரு சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ இப்போ நமக்கு வந்து ப்ராப்பராக டைம் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு 1 மாதம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டுமே டைம் தந்துருக்காங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட், உங்களுக்கான காலேஜ், உங்களுக்கான கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து தேடணும். ஓகேவா? டோன்ட் வரி. இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வாட்டி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். அஃப்கோர்ஸ் இது ஒரு பேட் நியூஸ் தான். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் அதுதான் நமக்கு வந்து முக்கியம். அதுவுமே பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக நீங்கள் எந்த அளவில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ தொடர்ந்து நம்ம பெஸ்ட்டு காலேஜஸ் லிஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தாச்சு, 140 to 160 கொடுத்தாச்சு, 160 to 180 ஒரு 40 காலேஜ் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து விரைவில் பார்த்துங்க வெளியாகிறதுக்கு இருக்குது. ஸோ இப்படி நம்ம வந்து நிறைய சாய்ஸ் லிஸ்ட் வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். என்னோட சாய்ஸ் லிஸ்ட் நான் டிஎன்ஏ 2020 அப்ளை பண்ணேன். ஸோ அப்போ அதோட சாய்ஸ் லிஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் இருக்குது. பிளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலோட ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியட்டும்.